காலிஃப்ளவர் பக்கோடா வந்து இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு உப்பு சேர்த்துட்டு தண்ணி வந்து சூடு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து வெட்டின காலிஃப்ளவர் வந்து இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் வச்சு 15 நிமிஷம் வந்து வேக வச்சிடலாம். அந்த சூட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இது வெந்துடும். அதுக்கடுத்து ஒரு பவுலில் வந்து கருவேப்பிலை சேர்த்துட்டு மிளகாய் தூள், அதுக்கப்புறமா மஞ்சள் தூள், கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அப்புறம் அரிசி மாவு, அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா காஷ்மீரி மிளகாய் தூள், தனியாய் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கடலை மாவு, இது எல்லாமே சேர்த்துட்டு எலுமிச்சப்பழம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தயிர் வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து பிசற விட்டுடலாம். அதுக்கப்புறமா வெந்த காலிஃப்ளவரை வந்து இதில் சேர்த்து நல்லா வந்து பிசற விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இதை வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு நம்ம ஊற வச்சு நல்லா மசாலாலாம் உள்ளே இறங்கியிருக்கும். அதுக்கப்புறமா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த காலிஃப்ளவரை வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா திருப்பி ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை தாளித்து இதை வந்து சேர்த்துக்கலாம். ஃபுல் வீடியோ பார்க்கணும் அப்படின்னாக்கா கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.